காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இரண்டாம் கட்டமாக 26 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி வாக்குப்பதிவு மையங்களில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 24 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் 3வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் 40 தொகுதிகளுக்கு 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வட மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரைக்காற்று ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் மழை பெய்தது. திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில், சென்னை, போரூர், புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. காஞ்சிபுரத்தில் கொள்கை முழக்கத்துடன் எழுச்சியுடன் திமுக பவள விழாவை கொண்டாட வருமாறு தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் திமுக என்னும் பேர் இயக்கத்தை உருவாக்கிய அண்ணாவை தந்த காஞ்சி மண்ணில் வரும் 28ஆம் தேதி திமுக கூட்டணியுடன் இணைந்து பவள விழா கொண்டாடப்பட உள்ளதாக கூறியுள்ளார். கொள்கை உறவுகளுக்கான திருவிழா என்றும் அதனால் தோழமை கட்சியினர் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி நடுநிலை முகமூடியை கழற்றிவிட்டு RSS குரலில் பேசி வருகிறார் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிஜேபி, RSS எஜமானர்கள் என்ன சொன்னாலும் இந்தியாவின் செழுமையான பன்முக கலாச்சாரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்திருக்கிறது என்பதை தமிழக ஆளுநர் அறிந்திருக்க வேண்டும் என காட்டமாக விமர்சித்துள்ளார். எப்போதும் பிளவுபடுத்தும் அரசியலை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறே சான்று என KC வேணுகோபால் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் பருப்பு வடநாட்டில் வேகலாம், ஆனால் தமிழ்நாட்டில் என்றைக்கும் வேகாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பவள விழாவை ஒட்டி சென்னை பாரிமுனையில் திமுக மூத்த உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் உதயநிதி, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற முதல் காரணம் பிரதமர் மோடிதான் என்று தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ளாது என்றும் ஆதவ் அர்ஜுன் கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்வதாகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகவின் கோட்பாடு எனவும் கூறினார். பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட திரைப்பட இயக்குநர் மோகன்ஜியை அவரது சொந்த ஜாமீனில் நீதிமன்றம் விடுவித்தது. யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த மோகன்ஜி, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கோவிலின் பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மருந்து கலப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இயக்குநர் மோகன்ஜியை திருச்சி மாவட்ட காவல்துறையினர் கைது செய்து குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தினர். அப்போது கைது செய்வதற்கு உரிய காரணங்கள் முறையாக இல்லை என கூறி மோகன்ஜியை ஜாமீனில் நீதிபதி விடுவித்தார். தனது மனைவி ஆர்த்தி மீது நடிகர் ஜெயம் ரவி அடையாறு துணை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அண்மையில் நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து கோரி மனு அளித்திருந்தார். எனினும் இந்த விவகாரம் தொடர்பாக எந்த தகவலும் தெரியாது என ஆர்த்தி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆர்த்தி வீட்டில் உள்ள தனக்கு சொந்தமான உடைமைகள், பாஸ்போர்ட், கார் சாவி உள்ளிட்ட பொருட்களை மீட்டு தர கோரி அடையாறு துணை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஜெயம் ரவி புகார் மனு அளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய் புறப்படவிருந்த விமானத்தில் திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விமானத்தில் அதிகப்படியான எரிபொருள் நிரப்பப்பட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட வெப்பத்தால் புகை வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து விமானத்திலிருந்து 320 பயணிகளும் ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டனர். சென்னை விமான நிலைய வளாகத்தில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் தவித்து வருகின்றனர்.
இதுகுறித்து பேசியுள்ள சென்னை விமான நிலைய அதிகாரிகள் இருசக்கர வாகனங்களுக்கான தடை உத்தரவு 2022 இருந்து அமலில் இருந்தாலும் நடைமுறைப்படுத்தாமல் இருந்ததாக தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இருசக்கர வாகன ஓட்டிகள் வசதிகளை மதிக்காமல் வாகனங்களை இயக்குவதால் தற்போது முழுமையாக தடை விதிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். சென்னை விமான நிலையத்தில் கால் டாக்ஸி பிக்கப் பகுதி 3வது தளத்திற்கு மாற்றப்பட்டதால் முதியவர்கள் அவதிக்குள்ளாகினர். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் கால் டாக்ஸி பிக்கப் பாயிண்ட் ஏரோ ஹப் மேற்கு அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடத்தில் உள்ள கீழ்த்தளத்தில் செயல்பட்டு வந்தது. இதனால் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தவுடன் பயணிகள் கால் டாக்ஸியில் ஏறி பயணம் செய்ய ஏதுவாக இருந்தது. இந்த நிலையில் பயணிகள் கூட்டம் காரணமாக ஏரோ ஹப் மேற்கு கட்டிடத்தில் உள்ள 3வது தளத்திற்கு பிக்கப் பாயிண்டை விமான நிலைய ஆணையகம் மாற்றியது. இதனால் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் உள்ள பிரபல திரையரங்கு பார்க்கிங்கில் பைப் விழுந்து 6 கார்கள், ஆட்டோ உள்ளிட்டவை சேதமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1.5 மணி நேரத்திற்கு மேலாக மால் பராமரிப்பைச் சேர்ந்த நபர்கள் யாரும் வராததால் பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்விகளை எழுப்பினர். இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய திரையரங்கு நிர்வாகம் வாகனங்களை சரி செய்து தருவதாக உறுதியளித்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக தான் தன்னிடம் நாட்டு வெடிகுண்டுகள் வாங்கினார்கள் என தனக்கு தெரியாது என்று ரவுடி புதூர் அப்பு போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். சம்பவம் செந்தில் கேட்டதால் தான் நாட்டு வெடிகுண்டுகளை கொடுத்ததாகவும், ஆனால் யாரை கொலை செய்ய நாட்டு வெடிகுண்டுகளை கேட்டார்கள் என்று தன்னிடம் சொல்லவில்லை என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து புதூர் அப்புவை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பூந்தமல்லி கிளை சிறையில் அடைத்தனர். தேசிய விருது வென்ற சவுண்ட் என்ஜினியர் தன் தகாத உறவு காதலியுடன் சேர்ந்து மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விக்ரம் வேதா, நேர்கொண்ட பார்வை போன்ற படங்களில் பணியாற்றியுள்ள ராஜகிருஷ்ணன் 2019ஆம் ஆண்டு ராம் சரண் நடிப்பில் வெளியான ரங்கஸ்தலம் படத்திற்கு தேசிய விருது பெற்றுள்ளார். இந்த நிலையில் ராஜகிருஷ்ணன் தனியார் ஹோட்டல் உரிமையாளர் சைனி ஜோமனுடன் தகாத உறவில் இருந்து வருவதாகவும், அது குறித்து தட்டி கேட்டதால் தன்னை விட்டு பிரிந்து சென்றதாகவும் அவரது மனைவி திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விழுப்புரத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய 4 சிறுவர்கள் சிறார் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டனர். ஜிஆர்பி தெருவை சேர்ந்த கூலி தொழிலாளி தம்பதி பிரதாப் ராசாத்தி, இவர்களது மகள் படிக்கும் பள்ளியில் சிறுவன் ஒருவன் திருட்டு செயலில் ஈடுபட்டுள்ளார். இதனை பிரதாப்பின் மகள் ஆசிரியரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த சிறுவன் நள்ளிரவில் தனது நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து பிரதாப்பின் வீட்டு வாசலில் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். இதுகுறித்த புகாரில் 4 சிறுவர்களும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டனர். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்குமாறு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தாமிரபரணி தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன், புகழேந்தி அமர்வு தாமிரபரணியில் கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் கடும் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தது. ஆற்றின் தூய்மையை பாதுகாக்கவில்லை என்றால் தாமிரபரணி ஆறு கூபமாக மாறிவிடும் எனவும் வேதனை தெரிவித்த நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். மதுரையில் பொதுமக்களுக்கு காய்ச்சல் பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஒரே வாரத்தில் 107 பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 29 சிறுவர்கள், 30 பெரியவர்கள் என 59 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 48 பேர் வெளி நோயாளிகளாக கண்டறியப்பட்டு வீடுகளில் இருந்தவாறு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் கொளுத்தும் வெயிலால் பருவநிலை மாற்றத்தால் சிறுவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலையோர மரத்தின் மீது வேன் மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் சிக்கியவர்களை பொதுமக்கள் மீட்டு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்செந்தூருக்கு சுற்றுலா சென்றுவிட்டு உளுந்தூர்பேட்டை வழியாக ராணிப்பேட்டை திரும்பிய போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை போலீசார் சரி செய்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் ஷேர் ஆட்டோ மீது லாரி மோதிய விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். டாமோ மாவட்டம் சமனா பகுதியில் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. 10 பேருடன் சென்று கொண்டிருந்த ஷேர் ஆட்டோவும் எதிரே வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் ஷேர் ஆட்டோ சிதைந்து உருக்குலைந்த நிலையில் அதில் பயணம் செய்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
இலங்கையில் நவம்பர் 14ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் புதிய அதிபராக அனுரகுமார திசாநாயக்கே பதவியேற்றார். இந்நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு நவம்பர் 14ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று இரவு 7:30 மணிக்கு இலங்கை நாட்டு மக்களிடம் அதிபர் அனுரகுமார திசாநாயக்கே உரையாற்றவுள்ளார். இலங்கையின் புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த ஹரிணி அமரசூரிய பதவியேற்றார். இலங்கை வரலாற்றில் சிறிமாவோ பண்டரநாயக்க, சந்திரிகா குமாரதுங்க ஆகியோருக்கு பிறகு பிரதமராக பதவியேற்ற 3வது பெண் என்ற பெருமையை ஹரிணி அமரசூரிய பெற்றுள்ளார். ஹரிணி அமரசூரிய எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் சமூக மானுடவியல் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறும் நிலையில் ராய்டர்ஸ் மற்றும் இப்சாஸ் நிறுவனங்கள் சேர்ந்து கருத்து கணிப்பு நடத்தின. இதில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக 47% பேரும், டிரம்புக்கு ஆதரவாக 40%-த்தினரும் வாக்களித்துள்ளனர். அதே சமயம் CNN நிறுவனம் நடத்திய மற்றொரு கருத்து கணிப்பில் இரு வேட்பாளர்களுக்கும் இடையே கடும் இழுபறி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து இஸ்ரேலிய படை தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேல் தாக்குதலில் கட்டிடங்கள் சிதையும் காட்சிகளும் மக்கள் அச்சத்தில் பெய்ரூட்டை நோக்கி செல்லும் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 50 குழந்தைகள், 94 பெண்கள் உட்பட 550க்கும் மேற்பட்ட உயிரிழந்து இருக்கிறார்கள் என லெபனான் தெரிவித்திருக்கிறது. 2000 பேர் வரையில் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹங்கேரி செஸ் ஒலிம்பிக் ஆட்டில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி ஆகியோருக்கு ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி ஆகியோருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாகவும், அணியின் தலைவரான ஸ்ரீநாத் நாராயணனுக்கு 15 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் என மொத்தம் 90 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார். அப்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நடிகர் விஜயின் கட்சிக்கு பாடல் கேட்டால் நிச்சயம் இசையமைத்து தருவதாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தெரிவித்துள்ளார். கோவையில் பேசிய அவர், AI தொழில்நுட்பம் இசைத்துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் 10 வருடங்களுக்கு பின் இசையமைப்பாளருக்கு வேலை இருக்காது எனவும் கூறினார். மேயர், MLA, அமைச்சர் பதவிகள் எல்லாம் இருக்கும் வரைதான் எனவும், படிப்பு மட்டும்தான் இறக்கும் வரை இருக்கும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வறுமையால் தனக்கு படிப்பு எட்டாக்கணியாக இருந்ததாகவும், திருமணமாகி குழந்தைகள் பெற்ற பின்னர்தான் பட்டம் பெற்றதாகவும் கூறினார். உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் தரவரிசை பட்டியலில் திருவள்ளுவர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 3 தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் ஸ்டேன்போர்ட்ஸ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள சிறந்த விஞ்ஞானிகள் தரவரிசை பட்டியலில் வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் மாதவன், கணிதத்துறை பேராசிரியர் முனைவர் சையத் அலி மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் ராஜசேகர் ஆகிய 3 பேராசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர். நெல்லை மாவட்டம் பனகுடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட திருநங்கைகள் மீது தடியடி நடத்தப்பட்டது. 4 வழிச்சாலை அருகே பாலியல் தொழிலில் ஈடுபட்ட திருநங்கைகளை போலீசார் கலைத்து செல்லுமாறு கூறியதாக தெரிகிறது. இதன் காரணமாக 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பனகுடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் மீது ஆபாசமாக பேசியும் கற்களை வீசியும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக போலீசார் திருநங்கைகளை லத்தியால் அடித்து கலைத்தனர்.
அருகே முள்மரத்தை பிடுங்கி எறிந்ததால் பெண்கள் உட்பட 5 பேர் சரமாரியாக தாக்கப்பட்டுள்ளனர். நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் அதே பகுதியில் உள்ள காட்டுவேலி முள்மரத்தில் தனது மாடுகளை கட்டி வைத்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து மண்ணை அள்ளிய சீனிவாசன் காட்டுவேலி முள்மரத்தையும் பிடுங்கி எறிந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜா குடும்பத்தினர் சீனிவாசனின் வீட்டிற்குள் புகுந்து பெண்கள் உட்பட 5 பேரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலையத்தில் ஆதார் பெயர் திருத்தம், முகவரி திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் போதுமான பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் பெண்கள் மற்றும் முதியவர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் அஞ்சல் துறை நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஆகவே உடனடியாக சம்பந்தப்பட்ட அஞ்சல் துறை அதிகாரிகள் அங்கு மேலும் சிறப்பு ஆதார் முகாம் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பள்ளி மாணவிகளே பள்ளியின் கழிவறையை சுத்தம் செய்யும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. திம்மச்சூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார ஆரம்ப கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தனியாக வாடகைக்கு இருந்த பெண் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர் ரகசிய கேமரா பொருத்தியிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளியலறை, படுக்கை அறை உள்ளிட்ட 3 இடங்களில் பல்புக்குள் மின் விசிறிகள் போன்றவற்றில் ரகசிய கேமராவை பொருத்திய கரண் அடிக்கடி மின் சாதனங்களை சரிபார்ப்பதாக கூறி வீட்டிற்கு வந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அந்த பெண் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து நடந்த விசாரணையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு இருந்தது தெரியவந்தது. நெல்லையில் ஆணி இருக்கையில் அமர்ந்தபடி 2 மணி நேரம் கடம் வாசித்த பள்ளி மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வடக்கன்குளம் தனியார் பள்ளியில் +1 படிக்கும் மாணவி லிவின் ஷா கடம் இசை பயின்று வருகிறார். இந்த நிலையில் ஆணி இருக்கையில் அமர்ந்து 2 மணி நேரம் கடம் வாசித்த இவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கொண்ட வீடியோவை நடிகை நயன்தாரா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். உக்ரைனிய ஓவிய கலைஞர் ஒருவர் போர் சூழலை விளக்கும் பிரம்மாண்ட சுவர் ஓவியங்களை வரைந்து வருகிறார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் 2.5 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை நிறுத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உக்ரைன் நாட்டின் கீவ் நகரங்களில் புகழ்பெற்ற உக்ரைனிய ஓவிய கலைஞர் விளாடிமிர் மான்சோஸ் போர் சூழலை விளக்கும் பிரம்மாண்டமான சுவர் ஓவியங்களை வரைந்து வருகிறார். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரை பேச்சுவார்த்தையின் மூலம் நிறுத்த முடியாது என யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் புட்டின் சர்வதேச விதிகளை மீறி போரை தொடர்ந்து வருவதாக குற்றம் சாட்டினார். அவர் போரை நிறுத்த மாட்டார் எனவும் போரை நிறுத்த ஐநா சபை அவரை வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகத்தில் துறைகளுக்கிடையேயான தகவல் பரிமாற்றங்களை இனி டிஜிட்டல் வழியாகவே நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக டிஜிட்டல் வழியாகவே இனி தகவல் பரிமாற்றங்கள் நடைபெறும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அலுவலக உதவியாளர்கள் மூலம் தபால்களை நேரடியாக கொண்டு சென்று வழங்கும் நடைமுறை இனி இருக்காது என கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் வளநாடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு சென்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களுக்கு பாடம் நடத்தி அறிவுரைகள் வழங்கினார்.
டீச்சர் பேர் என்ன? தேவி டீச்சர். தேவி டீச்சர் ஒரு கிளாஸ் கொடுங்களா? நல்லா படிங்க, நல்லா படிங்க எல்லாம். கடலூரில் குப்பையாக காட்சியளித்த வகுப்பறையை மேயரே சுத்தம் செய்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கடலூர் கடற்கரை சாலையில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மேயர் சுந்தரி ராஜா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வகுப்பறைகள் குப்பையாக இருப்பதை கண்ட அவர் தானே துடப்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு வகுப்பறை முழுவதும் கூட்டி பெருக்கி தூய்மைப்படுத்தினார். தொடர்ந்து வகுப்பறையை தூய்மையாக வைத்துக் கொள்ள அவர் அறிவுறுத்தினார். தஞ்சை அரசர் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். திடீர் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை குறைந்தது குறித்து ஆசிரியர்களிடம் கேள்வி கேட்டுள்ளார். தொடர்ந்து தேர்ச்சி விகிதம் குறித்து விசாரித்த அவர் மாணவர்கள் தேர்ச்சி பெறாததற்கான காரணங்களை கேட்டு ஆசிரியர்கள் துளைத்து எடுத்தார். நீங்க சார் எங்க சொல்றீங்க சார்? போன வருஷம் நடத்தலையா? போன வருஷம் பேருக்கு நீங்க நடத்தலையா? எனக்கு நடத்தலையா? ஐயா நீங்க எந்த சப்ஜெக்ட் சார்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா லேப்ல ஃபுல்லா போட்டுருப்பீங்க. லேப்ல ஃபுல்லா போட்டுருப்பீங்க. ரெக்கார்டு லேப்ல ஃபுல்லா போட்டீங்கன்னா தியரி எழுதுறது குறைவா இருக்கும். ஓகே ஆவரேஜ் 78 வருமா? சரி, அப்போ உங்ககிட்ட இரகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அதனால எப்படி சென்டென்ஸ் தர முடியுது? சரி, ஸ்ரீ காமர்ஸ் யாராரு டீச்சர்ஸ் இங்க? எத்தனை பிள்ளைங்க ஃபெயிலம்மா? நீங்க ஆளுக்கு ஒரு பிள்ளைங்க எப்படி 36 பேர் வந்துட்டு ஃபெயில் ஆகுறாங்க? கூட்டினா கணக்கு இடிக்குது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் உண்டியலில் 5 கோடியே 15 லட்சம் ரூபாய் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். அதேபோன்று 2352 கிராம் தங்கமும் 41,998 கிராம் வெள்ளியும் 1589 வெளிநாட்டு கரன்சிகளும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. அதேபோல் யானை பராமரிப்புக்கான உண்டியல் மூலம் 1,67,860 ரூபாயும், கோசாலை பராமரிப்புக்காக 82,722 ரூபாயும் வருவாயாக கிடைத்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கஞ்சாவை வாங்கிவிட்டு பணத்தை ஜிபே மூலம் செலுத்தியவர்கள் சிக்கினர். லால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பரமசிவம் என்ற இளைஞர் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் பரமசிவத்தை சோதனையிட்ட போது அவரிடம் 10 கிராம் கஞ்சா இருந்தது. கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பரமசிவம் பணத்தை ஜிபே மூலம் பெறுவதும் விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் அவரது செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் பரமசிவன் யார் யாருக்கு கஞ்சா சப்ளை செய்தார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியிலிருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் கும்டாபுரம் அருகே ஆண் காட்டு யானை வனப்பகுதிக்குள் செல்லாமல் சாலையிலேயே நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். காய்கறி ஏற்றி செல்லும் சரக்கு வாகனங்களின் அருகே சென்று தார்பாயை பறித்து சாலையில் போட்டுவிட்டு வாகனத்தில் யானை உணவை தேடுகிறது. தென் கைலாயம் என்று பக்தர்களால் போற்றப்படும் பூண்டி வெள்ளியங்கிரி சிவன் கோவில் வளாகத்திற்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று அங்கு இருந்த பூஜை கடைக்குள் புகுந்ததால் வியாபாரிகள் ஓட்டம் பிடித்தனர். கடைக்குள் இருந்த பொருட்களை யானை சூறையாடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அடுத்த சீதாபாரியில் சாலையில் தனியே சென்று கொண்டிருந்த 3 வயது குழந்தை மீது திருப்பத்திலிருந்து சாலையில் நுழைந்த வாகனம் ஒன்று ஏறியது. மருத்துவமனையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அக்ரம் என்ற அந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. குழந்தையின் மீது கார் ஏற்றிய ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
தென்காசியில் தலைமை ஆசிரியர் கழகம் சார்பில் நடைபெற்ற கன்னட ஆர்ப்பாட்டத்தில் தலைமை ஆசிரியர் கதறி எழுத சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. யாரோ ஒருவர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் பலிகடா ஆக்கப்படுவதால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுவதாக கூறி கண்ணீர் மல்க பேசினார். தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் என்று ஒருங்கிணைந்து இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தலைமை ஆசிரியர்களின் மன உளைச்சல்களையும் மனவேதனைகளையும் வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக வழங்கியுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலசங்கம் சார்பில் 400க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வு என்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கொடூர முகமூடிகளை அணிந்தவாறு அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சென்னை அண்ணா ஆர்ச் எதிரில் உள்ள சான்றோர் பாளையம் முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் கடந்த 2 நாட்களாக புதிதாக சாலை போடும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதற்காக சாலையை தோண்டும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய மின்சார வயர்கள் வெளியே போடப்பட்டுள்ளன. இவற்றை அந்த வழியாக வந்த பசுமாடு மற்றும் நாய் ஒன்று மிதித்ததில் அவை மீது மின்சாரம் பாய்ந்ததில் 2ம் பரிதாபமாக உயிரிழந்தன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மதுபோதையில் மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தந்தையை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியின் தந்தை முருகன் என்பவர் மதுபோதையில் மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தாய் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் முருகனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே புதிதாக போடப்பட்ட சாலை கையோடு பெயர்ந்து வருவதால் தரமற்ற முறையில் சாலை போடப்படுவதாக கூறி சாலை அமைக்கும் பணி தடுத்து நிறுத்தப்பட்டது. கொப்பனாப்பட்டியில் இருந்து தச்சம்பட்டி வழியாக தேனூருக்கு 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக சாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் பழைய சாலையின் மீது புதிய சாலை அமைக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணத்தில் ரயிலில் எடுத்து செல்லப்பட்ட டேங்கரில் இருந்து ஆபத்தான ரசாயன கசிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒஹியோ மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கிளீவ்ஸ் மற்றும் ஒயிட் வாட்டர் டவுன்ஷிப் பகுதிகளில் உள்ள மக்கள் உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். மேலும் நெருப்பை பற்ற வைக்க வேண்டாம் என்றும் அவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுந்தரா டிராவல்ஸ் பட நடிகை ராதா சுவாமி தரிசனம் செய்தார். இது திருச்செந்தூர் மூலவர் சண்முகர்வள்ளி தெய்வானை தட்சிணாமூர்த்தி மற்றும் சத்ரு சம்ஹார மூர்த்தி ஆகியோரை தரிசனம் செய்து சென்றார். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார். பிரபல நகைச்சுவை நடிகர் யோகி பாபு திருத்தணி முருகன் கோவிலுக்கு காரில் வந்தார். சாமி தரிசனம் செய்த பின்னர் வெளியே வந்த அவருடன் பக்தர்கள் செல்ஃபி எடுக்க குவிந்தனர். அனைவருடனும் சிரித்த முகத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். சிவகாசி அருகே அங்கன்வாடி குழந்தைகளுக்கு கை கழுவும் முறையை மழலை மொழியில் எடுத்துரைத்த அங்கன்வாடி ஆசிரியையின் வீடியோ சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. சங்கரலிங்கபுரம் அங்கன்வாடி மைய ஆசிரியை ஜெயிலானி சுகாதாரம், நோய் தொற்று மற்றும் கைகளை நன்றாக கழுவுவதின் அவசியத்தையும் குழந்தைகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் பொம்மையை வைத்தபடி மழலை மொழியில் எடுத்துரைத்தார். விளையாடுறோம், நம்ம டஸ்ட் எல்லாமே கையில தானே இருக்கும். அது மூலமா நம்ம சாப்பிட என்ன செய்யும், கையில அழுகுனா வயிற்றுக்குள்ள பூச்சி வச்சிடும். வெடிக்கிறவங்க என்ன பண்ணுங்க, சூப்பரா சொன்னா வயிற்றுக்குள்ள என்ன வச்சிடும், பூச்சி வச்சிடும். இந்த பூச்சி என்ன செய்யும், நம்மள சாப்பிட விடாது. ஏன்னா வயிறு வலிக்கும், வயிற்றால போகும், வேற ஏதாவது நோயெல்லாம் உருவாக்கிடும். டெங்கு காய்ச்சல், மலேரியா அதுன்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாமே இது மூலமா பரவுறதுதான். அதனாலதான் நம்ம சுத்தமா வச்சுக்கணும் கையெல்லாம். அதான் எப்பனாலும் விளையாடினாலும் சரி, என்ன சாப்பிட போகும்போதும் சரி, பாத்ரூம் போயிட்டு வந்தா கையை என்ன செய்யணும். மெக்சிகோவில் 2014ஆம் ஆண்டு மாயமான 43 மாணவர்கள் நிலை குறித்து கண்டறியாத அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள் 43 பேர் நிகழ்ச்சி ஒன்றுக்காக பேருந்தில் சென்றபோது தென்மேற்கு நகரமான இகுபாலியாவிலிருந்து மாயமாகினர்.
மாணவர்கள் மாயமாகி 10 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் அவர்கள் என்ன ஆனார்கள் என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை. இந்த நிலையில் மெக்சிகோ செனட் முன் திரண்ட போராட்டக்காரர்கள் பட்டாசுகளை கொளுத்தி செனட் மீது வீசியும் முழக்கங்களை எழுப்பியும் போராட்டம் நடத்தினர். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் அமரன் படத்தின் முதல் பாடல் குறித்த அப்டேட்டை இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் வெளியிட்டுள்ளார். அதில் ஏய் மின்னலே என்ற பாடல் இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ளதாக ஜிவி பிரகாஷ் தெரிவித்துள்ளார்.